மக்களே. பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது மாட்டுப்பெருமாள் கோயில் சொல்லி ஒரு ஹில்ஸில் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா காவேரி ஆறும் பாலமலையும் நல்லா வியூ இருக்குது மக்களே. ரொம்ப பக்கத்துக்கு ஒரு இயற்கையாக இருக்குது மக்களே. காவேரி தண்ணியும் இந்த பாலமலையும் பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. பார்த்திங்கன்னா இந்த காற்றும் சரி, இந்த மலை காற்று சூப்பராக இருக்குது மக்களே. இந்த பெருமாள் மலையை பார்த்திங்கன்னா மாட்டுப்பெருமாளுங்கிற கோயிலும் இருக்குது, ஆலமரம் இயற்கை. பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து ரோடே போட்டிருக்காங்க மக்களே. சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பார்க்கிங் வசதி இருக்குது. மதியம் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ரோடும் சூப்பராக இருக்குது, காரும் வரலாம் அமைப்பில் இருக்குது. கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் புதுசாக கட்டின ஸ்டெப்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் 2 மாடு, அப்புறம் இங்கே ஏதோ போலீஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டேச்சு ஓட்டிங்க. அப்புறம் இங்கே இருக்குது இந்த பில்லர் சாமியோட. கோயில் பூட்டியிருக்கு, இது மாலை நேரத்தினால பூட்டிக்கிட்டாங்க. அந்த டைமுக்கு மட்டும்தான் புதுசாக நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள், மாட்டுப்பெருமாள் ஆலயம். எதனால் அந்த ஹிஸ்ட்ரி வந்துச்சுன்னுங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச. ஸ்ரீ நரசிம்மர். ஆனால் இந்த மாட்டுப்பெருமாள் ஹில்ஸ்லேருந்து சுற்றியும் பார்க்க ஹில்ஸு தான். அப்படியே கண்ணுக்கு ஒரு விதமாக இயற்கை. மழையும் பெய்யுது, நல்லா இருக்குது சுற்றி இயற்கையாக. ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ மாதேஸ்வரன். இந்த கோயிலுக்கு திருப்பணி நன்கொடை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த காவேரி நதி போகிற வழித்தடங்களும் மாதேஸ்வரன் மலை பாலமலை வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே நன்றாக இயற்கை சார்ந்த இடத்துல